ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்க இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சற்று முன்பு நீதிமன்றம் பிறப்பித்த ஒரு மிக முக்கியமான உத்தரவு தாவேக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக மாறி இருக்கிறது. அது பற்றி தான் பேச போகிறோம். கடந்த ஆண்டு விஜய் அவர்கள் கரூருக்கு சென்ற செய்திகள் எல்லாருக்குமே தெரியும். கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்த 41 பேர் பரிதாபமாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்த செய்திகளை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே மறந்துருக்காது. ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு துயர சம்பவம். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா பல்வேறு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் மாறி மாறி வைக்கப்பட்டது. அதில் மரணமடைந்த நபர்களுடைய குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்கப்படுகிறது. விசாரணை கமிஷன் வைக்கப்படுகிறது. சிபிஐ வசம் விசாரணை செல்கிறது. உண்மையிலே அந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன, அந்த மரணத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஒரு இறுதியான தீர்ப்பு இப்போ வரைக்கும் வராமல் தான் இருக்கிறது. அதுக்குள்ளாடி இந்த தமிழக வெற்றி கழக அரசு என்ன செய்யுது அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு வந்ததுமே இந்த கரூரில் மரணமடைந்த நபர்களுடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் அரசு வேலை வழங்குவோம்னு சொல்லி அதை செய்யவும் செய்தார்கள். அரசு பணி நியமன ஆணையை இவங்க வழங்கினாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து கொடுத்தார். அப்போது இவங்க இந்த வேலையை செய்ய போகிறாங்கன்னதுமே நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கறிஞர் பாசறை நிர்வாகியான தீரன் திருமுருகன் அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். இந்த பணி நியமனம் என்பது இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இதை செய்யக்கூடாது, இதை நீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மனு தாக்கல் செய்கிறாரு. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதை தற்காலிகமாக வேண்டுமானால் நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள், இது நிரந்தர பணியாக நீங்கள் இதை கொடுக்க முடியாது, இந்த மாத இறுதிக்குள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்படும்னு நீதிபதி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு அந்த வழக்கினுடைய விசாரணை வந்தது. இதில் மனுதாரருடைய தரப்பு, அதாவது நம்ம தரப்பு, தீரன் திருமுருகன் அண்ணனுடைய தரப்பில் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறையினுடைய மாநில நிர்வாகி அண்ணன் கிளீட்டஸ் அவர்கள் வாதாடுறாங்க. அவர் முக்கியமான வாதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 39 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்துட்ருக்குறாங்க. அதில் 20 லட்சம் இளைஞர்கள் அரசு வேலைக்கு பதிவு செய்து அவங்க வேலை இல்லாமல் காத்துட்ருக்குறாங்க. கருணை அடிப்படையில் இந்த வேலை கொடுக்குறதா இங்கே இந்த அரசு சொல்கிறாங்க. ஆனால் கருணை அடிப்படையில் இந்த வேலையெல்லாம் கொடுக்க முடியாது. இது ஆர்டிகிள் 16 வரம்புக்குள்ளாடி வரல, அதையெல்லாம் மீறுகிறது. அதனால் லட்சக்கணக்கான மாணவர்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், இந்த பணி நியமன ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் கிளீட்டஸ் அவர்கள் வாதத்தை முன்வைக்கிறாங்க. அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை இது ஒரு சாதாரண பணி தான், நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம், கருணை அடிப்படையில் தான் கொடுக்குறோம். ஏற்கனவே இருந்த திமுக அதிமுக ஆட்சி காலங்களெல்லாம் இது மாதிரி பணிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு, அரசு பணி வழங்கப்பட்டிருக்கு, அதை முன்னுதாரணமாக வச்சு தான் நாங்கள் இதை கொடுக்குறோம், இது அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்னு அரசு தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதில் கூடுதலாக இன்னும் 2 மனுதாரர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும்னா பலர் கருணை அடிப்படையில் வேலை கிடைக்காம காத்துட்ருக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? அப்படியே நீங்கள் சொல்கிறது மாதிரி கருணை அடிப்படையெல்லாம் இது பொருந்தாது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இது வராது, ஆர்டிகிள் 14 மற்றும் 16 மீறுகிறதா இருக்குது. இது ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் போய் நடந்த நிகழ்வு. அதுலேயும் அந்த வழக்கு விசாரணை இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. வழக்கு விசாரணை இன்னமும் முடிவடைந்து தீர்ப்பு கூட வழங்கப்படலை. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இதுக்கு நாங்கள் வேலை கொடுத்தா சிவகாசியில் பட்டாசு விபத்து ஏற்பட்டு மரணமடையக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தாருக்கு வேலை கொடுக்க முடியுமா? சாலை விபத்து அதில் மரணமடையக்கூடிய குடும்பத்தாரை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா? இப்போ இவங்களுக்கு வேலை கொடுத்தா எல்லாருக்குமே அரசு வேலை கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும். நிறைய பேர் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கருணை அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுக்கலாமே, அது இதை விட அவங்களுக்கு நல்ல பலனை தரும் இல்லையா? இந்த பணி நியமனம் என்பது இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு வராது என்று சொல்லி இந்த பணி நியமனத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை உத்தரவிடுகிறது. தமிழக வெற்றி கழக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இதை நம்ம பார்க்கலாம். இந்த தீர்ப்பு வெளியானதுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையினுடைய மாநில நிர்வாகி கிளீட்டஸ் அவர்கள் வெளியே பத்திரிகையாளரை சந்தித்து பேசுகிற போது ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். என்னென்னா, லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம். எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்க.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புங்கிறது எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று அங்கே கூட சரியான ஒரு வேலை இல்லாமல் குடும்பத்தை விட்டு நிலத்தை விட்டு பிள்ளைங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டு வெளிநாட்டில் போய் வேலைக்காக நம்ம இளைஞர்கள் போய் இருந்துகிட்ருக்குறாங்க. பல பேர் காத்துட்ருக்குறாங்க வேலை வாய்ப்பு கிடைக்காம. அப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இந்த வேலை வாய்ப்பை ஒரு கட்சி கூட்டத்தில் போய் மரணமடைந்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, நாங்கள் இந்த இளைஞர்களுக்காக நாங்கள் நிற்போம். அதுதான் நாம் தமிழர் கட்சி. தேர்தலில் தோல்வியடைந்தது நாம் தமிழர் கட்சி, எல்லா இடத்துலையும் டெபாசிட்டை இழந்தது. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியை ஏன் இவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழக அரசுக்கு அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் விமர்சனம் செய்து ஆக்கப்பூர்வமான ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக களத்தில் நிற்கப் போவது நாம் தமிழர் கட்சி என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால தான் இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து இவங்க பரப்பிட்டே இருக்கிறாங்க. இதில் வழக்கறிஞர்கள் அண்ணன் தீரன் திருமுருகன் அவர்களும் சரி, அண்ணன் கிளீட்டஸ் அவர்களும் சரி, 2 பேருமே நம்ம பாராட்டியே ஆகணும். 2 பேருமே பார்த்திங்கன்னா பொதுநலன் சார்ந்து பல வழக்குகளை போடக்கூடிய நபர்கள். ஆனால் தீரன் திருமுருகன் அவர்கள் எல்லாம் நீண்ட காலமாகவே பல்வேறு சமூக நலன் சார்ந்த வழக்குகளை எல்லாம் போட்டு அந்த வழக்குகளில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு வழக்கறிஞர் அவர். அது மாதிரி வாதாடின அண்ணன் கிளீட்டஸ் அவரை பற்றி சொல்லணும்னா கிள்ளியூர் தொகுதியை சார்ந்தவர் தான் அவர். நான் கிள்ளியூர் தொகுதியில் தேர்தலில் வேட்பாளரை போட்டியிட்டப்போ என் கூடவே நின்னார். அவர் நின்று மிகப்பெரிய ஒரு வலிமையாக நின்னார். அவரை எதுவாக இருந்தாலும் சரி, அவர் உடனடியாக தீவிரமாக இயங்கக்கூடிய நபர். அவருடைய அந்த வேகம், அவருடைய அந்த விவேகம், அவருடைய அந்த பொது நலனில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை அப்படிங்கிறது பெரிய அளவில் பாராட்டக்கூடிய ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வழக்கினுடைய வெற்றிக்கு ஒரு மனிதனுடைய பெயரை நம்ம சொல்லியே ஆகணும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வேலை கொடுக்க போகிறாங்கங்கிற செய்தி வந்ததுமே முதல் நபராக இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டன அறிக்கையை கடுமையாக வெளியிட்டவர் அண்ணன் சீமான் அவர்கள். தன்னுடைய படையை இறக்கி நீதிமன்றத்தில் வாதிட்டு இன்றைக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றியை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா இது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பரிசாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை நம்ம இதில் வழக்கு தொடராமல் இதை ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு செய்தியாக நம்ம கடந்து போயிருந்தோம் அப்படின்னா இந்த அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்காது. இது என்ன செய்யும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் ஒரு வேலை, ஒரு அரசு வேலை வாங்குறது இன்றைக்கி இந்த நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு பாடாக இருக்குங்க. அதுவும் இந்த அரசு தேர்வுகள் எல்லாம் எழுதுறதுக்கு அவ்வளவு இரவு பகலாக பாராமல் அவங்களுடைய பல வருஷமாக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய பல இளைஞர்களுடைய உழைப்பு எல்லாம் அதெல்லாம் அவருடைய உழைப்பை எல்லாம் உதாசீனப்படுத்துனது மாதிரி ஆயிரும். இந்த வேலையை வழங்கப்பட்டிருந்தா அவங்க பார்ப்பாங்க, என்னப்பா நம்ம இவ்வளவு உழைச்சி நம்ம எல்லாவற்றையும் இழந்து நம்ம இளமையெல்லாம் இழந்து இந்த ஏதாவது ஒரு அரசு வேலையில் வந்துடணும்னு நம்ம பாடுபட்டு நம்ம உழைச்சிட்டு இருந்தா கட்சி கூட்டத்தில் போய் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் அந்த வேலையை தூக்கி கொடுக்குறாங்கன்னா, அப்போது எங்களுடைய உழைப்புக்கெல்லாம் இங்கே மரியாதை இல்லையா, மதிப்பு இல்லையா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு வெற்றியை அண்ணன் சீமான் அவர்கள் பரிசாக கொடுத்திருக்கிறார். தாவேக அரசு இந்த நீதிமன்ற உத்தரவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. உடனடியாக செய்தி வெளியே இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறாங்களாம். எதுக்கு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பையும் வெறுப்பையும் நீங்கள் சம்பாதிக்க போகிறீர்கள். அதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் அதை நாங்கள் விடமாட்டோம். ஏன்னா இது சரியான அணுகுமுறை அல்ல. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி வந்து நின்று இந்த மண்ணின் இளைஞர்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை அவர்களுக்கு அரணாக நின்று நாங்கள் செய்வோம்.